All right, July 4, 2023, and this is live stream number 146. Reticular activating system. Audio suppose கேட்காம இருந்துச்சுன்னா, if there is any issue in the audio, please post it in the message. Otherwise, I will not be knowing. Reticular activating system. This particular topic is spoken for one of the viewers who has been asking for it. Uday Chandran, Mr. Uday Chandran Rajendran. So you are here. Good evening. Thanks for coming. This topic is for you. So the reticular activating system, it is a very interesting concept. Actually, R.A.S. அப்படின்றது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. Okay, right? So it is somewhere over here, and it has got its own functionality. And when you are trying something, when you are planning something, when you are really looking forward to do something, it is always into action. So the reticular activating system பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டால், அதை கரெக்டாக யூஸ் பண்ண சப்போஸ் நம்மளுக்கு தெரியாட்டி நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இது நாள் வரைக்கும் லைஃப்பில் எத்தனை விஷயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேடா, சே such a waste of life அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அட்டாக்கிங்கான ஃபீலிங் இருக்கும். இன்னொன்று, தப்பிச்சிட்டோம், இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்போவுமே இந்த ரெண்டாவது ஃபீலிங்க்கு போகிறது நல்லது. ஸோ ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் R.A.S. in an effective way? Let me tell you what R.A.S. scientifically means. பிரெயின் சைக்கிளை பொறுத்த வரைக்கும், பிரெயினுடைய ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் R.A.S. உடைய முக்கியமான வேலை என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை அடிக்கடி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. அண்ட் R.A.S. registers that. Reticular activating system of the brain registers that. இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த மிசைல். போர்க்காலகட்டங்களில் மிசைலை வந்துக்கிட்டு அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது, when they design a missile, அவங்க கரெக்டாக அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மாதிரி பிரெயினில் இருக்கிற மாதிரியே ஒரு வயரிங் சிஸ்டமை அந்த மிசைல் வெப்பனில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த அந்த ஃப்ளைங் அட்டாக்கிங் ஜெட் இருக்கு இல்லையா, அந்த ஜெட் மிசைலை ட்ராப் பண்ண உடனே ஃபியூ அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் டுவர்ட்ஸ் த வெஸ்ட், ஃபியூ அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் டுவர்ட்ஸ் தி ஈஸ்ட், டுவர்ட்ஸ் த நார்த், டுவர்ட்ஸ் த சவுத் அப்படின்ட்டு அதுலேயே அவங்க தெளிவாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கரெக்டாக ட்ராப் ஆன உடனே அது எந்தெந்த இடத்துல டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போய் கரெக்டாக டார்கெட்டை வந்துக்கிட்டு அதை அட்டாக் பண்ணும். இந்த கான்செப்ட் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆஃப் த பிரெயின் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது. பட் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் பர்டிகுலர் ஃபேக்டர் இன் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். R.A.S. பற்றி பேசும்போது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? இட்ஸ் ஒன் வேர்ட், ஜஸ்ட் ஒன் வேர்ட், ப்ரூஃப். ப்ரூஃப். எஸ், PROOF. என்னால் அதை செய்ய முடியாது. எனக்கு இது எப்போவுமே வராது. எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். என்னால் ஒரு விஷயத்தில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. அப்படின்ட்டுலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயங்கள், அந்த விஷயத்தை இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, எப்போ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களால் எது பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது பண்ண முடியாதுன்னு உறுதியாக நீங்கள் நம்புனீங்களோ, இப்படி அடிக்கடி உங்களுக்குள்ளே எதை சொல்லிக்கிறீங்களோ, அதுக்கு ப்ரூஃபாக ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அது அப்படியே கச்சிதமாக பிடிச்சிக்கும். கச்சிதமாக பிடிச்ச உடனே என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமுடைய டேஞ்சரஸான ஃபங்க்ஷன். I'll give you a very simple example. இப்போது உதய் சந்திரன், இந்த டாப்பிக்கை கேட்ட உதய் சந்திரன் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ he is having a very good profile. By the way, I appreciate you for having a wonderful profile. You have been in Capgemini, I believe, and then now you are serving for TCS, one of the most profoundest and my personally favorite company. One of the most profoundest companies. So TCSல ஒர்க் பண்ணுறாரு. ஸோ TCSல ஒரு பர்டிகுலர் பர்சனை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் ஐயோ ஐடியில் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, நான் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தது உண்மை தான், நான் BE/CSE படித்தது உண்மை தான், இன்ஜினியர்னு வச்சுக்கோம், இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு வச்சுக்கோம், நான் BE/CSE படித்தது உண்மை தான், ஆனால் ஐடியில் பெருசாக நான் சோபிக்கிற மாதிரி என்னால் முடியாதுங்க. ஐம் நாட் குட் அட் IT. although I am an engineer, I am not good at IT.
I'm not good at IT. I'm not good at programming. I'm not good at coding system. I'm not good at this. I'm not good at that. இப்படி ஐடி சம்பந்தமாக அந்த புதுசாக ரெக்ரூட் ஆன அந்த இளைஞன் திரும்ப திரும்ப தனக்கும் ஐடிக்கும் ஒரு பெரிய தூரம் இருக்குது, தன்னால் ஒழுங்காக வேலையை செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால், இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் ஆல்வேஸ் அப்சார்ப்ஸ் வாட் எவர் த டிமாண்ட்ஸ் அண்ட் வாட் எவர் த டேட்டா த பர்சன் இஸ் கிவிங். பிரெயினால் ஒரு நிமிஷத்தில் 2 மில்லியன் டேட்டாவை அப்சார்ப் பண்ணிக்க முடியும். எஸ், த நம்பர் இஸ் அக்யூரேட். 2 மில்லியன் டேட்டா. அந்த 2 மில்லியன் டேட்டாவில் அதிகமாக டாமினேட் பண்ணப்படுற மாதிரி டேட்டா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஐடி விஷயத்தில் என்னால் ஒழுங்காக சாதிக்க முடியாது, எனக்கு அந்த கான்செப்ட் ஒழுங்காக வராது அப்படின்ட்டு திங்க் பண்ணுறதே தான் இந்த பர்சனுடைய ரெகுலர் கைண்ட் ஆஃப் சப்மர்ஜிங் ஃபீடிங் ஆஃப் டேட்டா இன் டு த மைண்ட். இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இதை கவனிச்சுட்டே இருக்கும். பையன்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க. ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் எண்டு அப்படிங்கிறது டெட்லைன். கிளைண்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆன்சைட் கிளைண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, லைக் யூகே, ஜெர்மனி அப்படின்ட்டு ஆன்சைட் கிளைண்ட்ஸ். பையன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறான். ஆனால் ப்ராஜெக்ட் வந்துட்டு மிசரபிளி நிறைய லூப் ஹோல்ஸோட ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபெயில் ஆன உடனேயே அந்த பையனை கூப்பிட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் திட்டுறார். என்னடா உங்ககிட்ட எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தேன், இப்படியா ஃப்ளங்க் பண்ணுவேன், நீ பத்தான்னு சொல்லிட்டு உன் டீம்லேருந்து 7 பேரும் சேர்ந்து மானத்தை வாங்கியிருக்கீங்களே அப்படின்னோடனே திஸ் பாய் டேக்ஸ் இட் வெரி பர்சனலி பிகாஸ் ஹி ஹஸ் ஃபெயில்ட் அண்ட் ஹீ டேக்ஸ் இட் ஆஸ் அ ஃபெயிலியர். இதைத்தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையாக சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? த கீவேர்ட் ப்ரூஃப். இந்த பையனுக்கு இப்போ ப்ரூஃப் ஒன்று கிடச்சிருச்சு. என்னது? ஹிஸ் ரீசன்ட் ஃபெயிலியர் இன் த ப்ராஜெக்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூலை. இப்போ ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக மாறிடும் பிகாஸ் இட் ஹஸ் காட் அ ப்ரூஃப். நீ சொன்ன, நான் ஃபஸ்ட்டு அதை நம்பலை, கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ சொன்னது கரெக்டா, நீ கிறுக்கந்தான், ப்ரூஃப் கிடச்சிருச்சு, இந்த ப்ராஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டியே, இதை விட வேறு என்னோட ப்ரூஃப் வேணும் அப்படின்ட்டு அது சம்மந்தமாகவே அந்த ப்ரூஃபை ப்ளூ பிரிண்ட்டாக எடுத்து அது சம்மந்தமாகவே அந்த பையனுடைய வாழ்க்கையில் பல விதமான ஃபெயிலியர்ஸ் நடக்கும். ஸோ அந்த பல விதமான ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கு அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக அமைஞ்சிருது. இது வந்து நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். யூ ஹேவ் பீன் சேயிங் தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ திஸ், யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ தேட் அப்படின்ட்டு பல விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அப்படி சொன்னதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொன்றிலிருந்தும் ப்ரூஃபை எடுத்து அது உங்களை ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கு. பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் சொல்கிறதுக்கும் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பொருந்தும். ஆனால் நம்ம எப்படா அதான் பண்ணியிருக்கோம்? நம்ம பாசிட்டிவாக எனக்கு யோசிச்சிருக்கோம். ரைட்? ஓகே. ஸோ திஸ் இஸ் த சீரியஸ் ப்ராப்ளம். Your reticular activating system acts with substances. It acts with a proper proof. It also acts with enormous amount of data representation. So, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து Volkswagen பிராண்டில் இருக்கிற கார் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அந்த கார் வந்துக்கிட்டு இந்த மாடலில் இப்படி இருக்கணும், ஹேட்ச்பேக்காக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு என்ஜின் சிஸ்டம் வந்து இப்படி இருக்கணும், கியர் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் இருக்கணும்ட்டு அந்த காரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி பர்பிள் கலரில் இருக்கணும் அப்படிங்கிற கலர் முதல் கொண்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்த ஒரு வாரத்துக்கு Volkswagen கார் உங்களுக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். யூ காட் தி எக்ஸ்பீரியன்ஸ்? அனுபவிச்சிருக்கீங்களா அதை? அதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோட வேலை. என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால், வேர் த ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ். ஏன்னா நீங்கள் Volkswagen purple color and it's a small division car and it is a light kind of a car which is very very cute and also பெருசாக எக்ஸ்பேண்டட் ஃபேமிலிலாம் இல்லாமல் எனக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவிட் அண்ட் மினியேச்சர் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கீங்க. ஆனால் அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சு அந்த எக்ஸாக்ட் கலரோடு இருக்கிற கார் வந்துட்டு இட் வில் கீப் ஷோயிங் அப். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ அழகாக வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஃபோக்கஸையும் அந்த டீட்டெயில்ஸையும் பதிவு பண்ண இந்த R.A.S அது சம்மந்தமான விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிளேசர் ஒன்று வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க லூயி ஃபிலிப்பில். அந்த பிளேசரில் வந்துட்டு அந்த பிளேசரோடைய கஃப் முதல் கொண்டு இந்த மாதிரி இருக்கணும், பட்டன் வந்து இப்படி இருக்கணும், அதனுடைய டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு பத்தானில் ஷாருக் கான் போட்டு வர மாதிரி இருக்கணும், இல்லை இந்த படத்தில் இவர் போட்டு வர மாதிரி இருக்குன்ட்டு ஏதோ ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் தேடிருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பார்க்குற ரீல்ஸில், நீங்கள் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸில், நீங்கள் பார்க்குற உங்கள் ஆஃபீஸில், இல்லை நீங்கள் வெளியில் நீங்கள் பைக்கில் போகும்போது, பெரிய சிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா பைக்லையோ கார்லேயோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூட் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஏன்னா அவ்வளோ துரிதமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. பியூட்டிஃபுல் நியூஸ். உங்களுடைய கோலுக்கும் ஏன் நீங்கள் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுற விஷயத்துக்கு ஏன் நீங்கள் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணக்கூடாது? இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போது உங்களுடைய கோலுக்கு இந்த மாதிரி இந்த RASோடைய கெப்பாசிட்டியை why don't you use it? And that's where we are going to discuss in the second section of this live stream how to use the reticular activating system. நான் டைட்டில் அதனால தான் போட்டேன், what is the function of reticular activating system, how to use it. இந்த 10 நிமிஷமாக நான் சொல்லிட்டு இருந்தது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். There are a couple of steps I'm going to speak about. Listen to me very carefully because if you do this, this could change your life. All right? Step number 1. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோடைய டெஃபினிஷனை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. Be aware of the definition of RAS. What is the definition? 4 things, my dear friends. 4 things. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோடைய டெஃபினிஷன் வந்துட்டு 4 பிரிக்கலாம். First, whatever you focus, it gets life. Whatever you focus, it gets life. Second, it keeps recording about the focus and its related elements. உங்களுடைய ஃபோக்கஸையும் அந்த ஃபோக்கஸ் சம்பந்தமான விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. தேர்ட், இட் ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் ப்ரூஃப். சான்று, எவிடன்ஸ், ப்ரூஃப் அப்படிங்கிறத ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அண்ட் த ஃபோர்த் ஒன், ஒன்ஸ் இட் இஸ் கிவன் வித் ப்ரூஃப், அந்த ப்ரூஃபை ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அது சம்பந்தமான விஷயத்தையே உங்கள் லைஃப்பில் நடத்தி கொடுக்கும். இத்தனையும் பண்ணுறது பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மிடில் ஆப்லாங்கேட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேட்டாக இருக்கிற R.A.S அப்படிங்கிற ஒரு சின்ன syndromic synthetic kind of a cortex particle which is doing all these magnum of the functions. So use the R.A.S for your benefit and for your advantage. And let us jump into the steps without taking any further. Step number 1. டெஃபினிஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஸ்டெப் நம்பர் 1 நம்ம பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப், bring and enhance the details. என்ன வேணும், எது மேலே உங்கள் ஃபோக்கஸ் போக போகுது? ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோடைய கீவேர்டு, 2 கீவேர்ட்ஸ் நான் சொன்னேன். ஒன்று ஃபோக்கஸ், இன்னொன்று ப்ரூஃப். எது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஜூலை முடிவில் என்ன வேணும்? ஆகஸ்ட்டில் என்ன வேணும்? your life is a genie. You ask and it will give you. But you got to be very careful with what you focus on. Your life. For example, use பண்ணி பாருங்க. Take one particular thing that you want to focus upon, and you got to அது என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுங்க. What do you want in the month of July? அடுத்த 30 நாளுக்கு till August 4. What is the kind of blueprint expectation you are having, and what is something that you want to achieve? ஒரு 1 month கோல், ஒரு பீரியாடிக்கல் ஷார்ட் டேர்ம் 1 month கோலை திங்க் பண்ணுங்க. அண்ட் ரைட் த டீட்டெயில்ஸ், விவிட்லி ரைட் த டீட்டெயில்ஸ். நான் சொன்னேன்ல, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமில் என்ன முக்கியம்? டீட்டெயில்ஸ் முக்கியம், அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் முக்கியம், ஃபோக்கஸ் முக்கியம். ஸோ ரைட் இன் டீட்டெயில். இஃப் இட் இஸ் மணி, ரைட் லாட்ஸ் ஆஃப் இட் abundantly available for you. எவ்வளோ பணம், என்ன செஞ்சு அந்த பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஓகே, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பணம் வேணும்னு நினைக்கிறீங்க? You would like to buy a TV, you would like to buy a phone, you would like to buy a luxurious equipment, you would like to buy something that is going to be useful for your office, and if you're a student, you would like to buy a voice recorder or something, or a kind of a PC for your educational work, whatever it may be. அது என்ன வேணும், அது என்ன பிராண்டு, இல்லை அது ஒரு செயலாக இருந்துச்சு அப்படின்னம்னா அது ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது எதனால் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது, அது எப்படி வேணும், என்ன சோர்ஸ் மூலிமா வேணும்ன்ட்டு அத்தனை விஷயத்தை நீங்கள் எழுதியிருக்கணும். தட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். யூ ஹாவ் டு ரைட் டவுன் எவ்ரி டேம் திங் தட் யூ வாண்ட்.
And comes the next step. Create proof. Create proof. என்ன வேணும்னு எழுதிட்டீங்க, அதை எழுதி அவர் ஒரு 3 நாள் கழிச்சு நீங்கள் எழுதுனதுக்கு சம்பந்தமான விஷயம் ஏதாவது ஒன்று டைனியாக நடந்தால் கூட அதை ப்ரூஃப்னு நம்ப ஆரம்பிங்க. தட்ஸ் ஹவு யூ கிரியேட் ப்ரூஃப். That's how you communicate to your reticular activating system that this is the proof, my dear R.A.S. இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி எனக்கு இன்னும் இந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு you are making a proof and you are creating proof and you are making the R.A.S. work even more stronger and even more vivid for you. Create proof. That's our next step. Comes the next step, and this is the golden step. Make it visible. Make it visible. நீங்கள் கிரியேட் பண்ண அந்த கோல் ஆர் எது வேணும்னு நீங்கள் நினச்ச அந்த ப்ளூ பிரிண்ட், அதனுடைய விவிட் டீட்டெயில்ஸ் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அதில் வந்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய ப்ரூஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் கண்ணு முன்னாடி விசிபிளாக பாருங்கள். நம்ம விஷன் போர்ட் பற்றி பேசணும் இல்லையா 2022 அந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர்லையோ இல்லாட்டி ஒரு சார்ட்லையோ இல்லாட்டி ஒரு விஷன் போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி உங்கள் ஆஃபீஸ் கியூபிக்கலில் மாட்டுங்க, இல்லை வீட்டு ரூமில் மாட்டுங்க, ஆர் இஃப் யூ ஆர் லிவிங் இன் அ மேன்ஷன் ஜஸ்ட் ஹேங் இட் அப் ஆன் த மேன்ஷன்ஸ் வால். ஆர் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிக்சர்ஸ் கியூவாக எடுத்து அதை வந்துட்டு ஹோம் பேஜில் வைங்க, இல்லாட்டி வால்பேப்பரை வைங்க, இல்லை ஒரு ஆடியோவை போட்டு அந்த ஆடியோவை பைக்கில் போகும்போது கேளுங்க, இயர்பாட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கேளுங்க, இயர்ஃபோன்ஸில். ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், திரும்ப திரும்ப அந்த ஃபோக்கஸ் 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 அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கணும். லைக் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி கிரியேட் பண்ணும்போது, யானை படையை கிரியேட் பண்ணும்போது ஒரு விஷயம் செய்வாங்க. என்னென்னா, அந்த யானைகளுக்கு மதம் பிடிச்சி அந்த எனிமீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்ன யுத்திகள் இருக்கோ அதை அடிக்கடி அந்த போர் வீர யானை பாகர்கள் அந்த 15-25 யானைக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. They make the focus of the elephant, the warship elephant, to focus on the enemies and how to attack more vulnerably. அந்த ஃபோக்கஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஃபோக்கஸ் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இட் காக்னிட்டிவ்லி கெட்ஸ் கண்டிஷன்ட் இன் டு த எலிஃபென்ட்ஸ் மைண்ட் தட் திஸ் இஸ் ஹவ் ஐ ransack the enemy for my king. And it will be very loyal. And it will be very loyal in attacking. I'm telling you. அந்த மாதிரி you have to frequently give the focus feeding and you have to emphasize it again and again and again. அதுக்கு தான் மேக் இட் விசிபிள் அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, பை வர்ச்சு ஆஃப் மேக்கிங் ஆல் தி ஸ்டெப் யூ ஆர் மேக்கிங் த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஃபார் யூ. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அட்டகாசமான ஒரு பிரெயின் நியூரானை உங்களுடைய சாதகத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ். இதில் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு அதிகமான டேட்டாவை கொடுத்தா இட் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். இது நீங்கள் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பற்றி வேறு எந்த தியரியில் நீங்கள் படிச்சிங்கனாலோ இல்லை வேறு எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க இதுக்கு வார்ன் பண்ண மாட்டாங்க. பட் I have the responsibility to warn you. If you are loading the R.A.S. substance with too much information and data, it will get confused. One at a time. Baby steps, not giant steps. Baby steps. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ண அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் 3 மாதம் கோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக வந்த அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு தனியான ஒரு R.A.S. இருக்கும். அந்த R.A.S. அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டால், இந்த ஸ்டூடெண்ட் எதுக்கு வந்திருக்கான், இந்த எம்எஸ் ஈவினிங் செஷன்ஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூஷனில் எதுக்காக என்ரோல் பண்ணியிருக்கான், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அம்மா என்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பையனுக்குன்ட்டு ஒரு R.A.S. நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இதுதான் கோல், இந்த ஆக்டிவிட்டிலாம் இவனுக்கு கொடுக்கணும். ஒருவேளை டீம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் there will be a hanging blueprint into my mind as an R.A.S. ஏன்னா இங்கே 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், செகண்ட் இயர் MBA ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், 10th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. ஒரு 5th கிரேட் இருப்பான், ஒரு 11th கிரேட் இருப்பான், ஒரு 12th கிரேட் இருப்பான், ஒரு காலேஜ் செகண்ட் இயர் பையன் இருப்பான், ஒரு காலேஜ் 3rd இயர் பையன் இருப்பான், ஆன்லைனில் வந்துட்டு ஒரு காலேஜ் செகண்ட் இயர் பொண்ணு இருப்பாங்க. ஸோ ஹெட்ரோஜீனியஸாக இருக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு R.A.S. இருக்கு. எனக்கு அங்கே தான் நான் அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஸ்டெப். ப்ரிப்பேர் R.P.M. சார்ட். R.A.S.க்கு R.P.M. சார்ட். R.P.M. is a tool, my dear friends.
மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் யாராவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆர்பிஎம் அப்படின்னம்னா ரொட்டேஷன் பெர் மினிட் தானே, அது காருக்கு பைக்குக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நோ, திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆர்பிஎம். ரிசல்ட்ஸ், பர்பஸ், மேசிவ் ஆக்ஷன் பிளான். R stands for results, P stands for purpose, and M stands for the map. Mapna massive action plan. இதை பற்றின வீடியோ 2013 2012 போட்ட வீடியோ இருக்குது. அப்போ நான் யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோவோடைய லிங்க்கை நான் இங்கே கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. இந்த ஆர்பிஎம் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். I'll give you a very very simple example. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டோடைய ப்ரோட்டோடைப்பை நீங்கள் கம்மிங் டியூஸ்டேக்குள்ளே ரெடி பண்ணணும். டுடே இஸ் July 4th, மேபி July 11th, July 12th நீங்கள் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோமே. அப்போ அதுக்கு ஒரு ஆர்பிஎம் சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒரு குட்டி ஜேர்னலில், இல்லை ஒரு 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 சின்ன டைரியில், இல்லை சிஸ்டமில் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் ஆர்பிஎம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் R, write out the R. What do you mean by R? R stands for results. R ஃபர்ஸ்ட் எழுதுங்க. என்ன வேணும்? கம்மிங் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேக்குள்ளே இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரோட்டோடைப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும். சாஃப்ட் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி. இதுதான் என்னுடைய ரிசல்ட். தெளிவாக க்ளீனாக அதில் யார் யார் ஒர்க் பண்ண போகிறா, அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஆஃபீஸில் வந்துக்கிட்டு அதுக்கு எவ்வளோ டைம் ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேருந்து ஒதுக்க போகிறீங்க, இல்லை உங்களுடைய டீ ஹவர்ஸ், உங்களுடைய டீ பிரேக் டைம், உங்கள் லஞ்ச் பிரேக் டைம்லேருந்து சங்கை கட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு நிமிஷம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த கிளைண்ட் சர்வரில் எந்த 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 சிஸ்டமை யூஸ் பண்ண போகிறீங்க இந்த பர்பஸ்க்காக, வீட்டில் லேப்டாப்பை இந்த பர்பஸ்க்காக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு அத்தனையும் எழுதியிருக்கணும். தட்ஸ் a result. Now let's come to the second factor, RPMல purpose. இந்த ரிசல்ட் எனக்கு ஏன் வேணும்? Why at all I need this result? Okay, right? இதோடைய purpose என்ன? July 2nd வீக்கில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரோட்டோடைப்பை கொடுத்தா அதை போர்ட் மீட்டிங்கில் சப்மிட் பண்ணால் ஆகஸ்ட்டில் அந்த ப்ரோட்டோடைப் லைஃப்க்கு வரும். அதை கிளைண்ட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னம்னா இட் வில் பி a huge success. அதனால் ஆகஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் மீட்டிங்கில் இதை சப்மிட் பண்ணுறதுக்கு July 2nd வீக்கில் இது ரெடி ஆக வேண்டியது அவசியம். அதனால் எனக்கு இந்த ரிசல்ட் தேவை. And now we are moving to the third and ultimate step, which is the most important step, creating a map. மேப்னா என்ன, எப்படி போய் சேரணும் அப்படின்ட்டு. அதுதான் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், மேசிவ் ஆக்ஷன் பிளான். நான் இது அப்லோட் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னம்னா கரெக்டாக இப்போ நான் பேச இங்கே ஒரு ஆர்பிஎம் சார்ட்டு போட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருந்துருப்பேன். பட் பரவாயில்ல. மேசிவ் ஆக்ஷன் பிளான், இந்த ரிசல்ட்டை, இந்த பர்பஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாரத்தில் என்னுடைய மேசிவ் ஆக்ஷன் பிளான் என்ன? மேசிவ் ஆக்ஷன் பிளான் நம்பர் 1, I'm going to wake up 5 o'clock every morning for the next 7 days. Massive action plan number 2, I'm going to make sure my laptop is always powered up without the use of the adapter. Because anytime I have to load in the laptop, அதனால் லேப்டாப்போட அடாப்டரில் எப்போவுமே லேப்டாப்பை சார்ஜாக வச்சுருக்க போகிறேன். This is massive action plan number 2. மேசிவ் ஆக்ஷன் பிளான் நம்பர் 3, என் ஆஃபீஸில் இருக்கான தினேஷ், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட சொல்லி நாங்கள் 2 பேரும் we are going to set a digital clock in sync and we are going to work for the next 6 days or 7 days. தினேஷ் கிட்ட சொல்லி, தினேஷ் இதில் அட்மோஸ்ட் கோஆப்ரேஷன் கொடுக்க சொல்லி, நாளைக்கு லஞ்ச் டைமில் தினேஷ் கிட்ட இதை பேசணும். கண்டிப்பாக அந்த லஞ்ச் பிரேக்கில் வேறு எதுவும் பேசாமல் இதை பற்றி நான் தினேஷ் கிட்ட பேசணும். மேசிவ் ஆக்ஷன் பிளான் நம்பர் 3. மேசிவ் ஆக்ஷன் பிளான் நம்பர் 4, இந்த ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டை பற்றி ரிவ்யூ ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நானும் தினேஷும் வச்சுக்கணும். ஸோ தேர் ஹேஸ் டு பி a review meeting to be scheduled between 6 and 7 p.m. in the evening for the next 7 days. Massive action plan. The next massive action plan, ரீல்ஸை கட் பண்ணணும், ஷார்ட்ஸ் பார்க்குறத கட் பண்ணணும், தேவையில்லாத மூவிஸை பார்க்குறது கட் பண்ணணும். I'm going to cut down all the other distractive elements so that I can have more bunched in time towards working for the prototype. மேசிவ் ஆக்ஷன் பிளான், த நெக்ஸ்ட் ஒன், முடிஞ்ச அளவுக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸில் அந்த 3 minutes 4 minutes வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஏர்லி மார்னிங்கில் நோட்ஸ் எடுத்துடணும். இந்த ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதை பற்றி ஏதாவது டுட்டோரியல்ஸ் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் மேசிவ் ஆக்ஷன் பிளான், தினேஷ் கிட்டேயும் இதே மாதிரி அவனுடைய டுட்டோரியல்ஸை கொண்டு வர சொல்லணும். ஸோ ரெண்டையும் மர்ஜ் பண்ணி we will put together. The next massive action plan, கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரம் அந்த 7th டேக்கு 6th டேக்கு முன்னாடி பாஸ் கிட்ட சொல்லி, சார் ஒரு 10 minutes எங்களுக்கு சப்சிக்வெண்ட் டேயில் எனக்கு நீங்கள் மீட்டிங் கொடுங்க, நானும் தினேஷும் உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட 6th டே அன்றைக்கி சொல்லணும். அண்ட் யூ நோட்
இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க? இத்தனை மேசிவ் ஆக்ஷன் பிளான் பாயிண்ட்ஸை போட 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 யுவர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் இஸ் pinpointly focused and laser focused. இந்த ப்ரோட்டோடைப்பை நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் முடிக்கிறதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. And this, my dear boys and girls, is called as R.P.M chart. ஆனால் இதெல்லாம் எதையுமே செய்யாமல் ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ண மட்டும் சொல்லிக்கிட்டு என்ன சாதிக்க போகிறோம்? எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி தான் லைஃப் போயிட்டுருக்கு. Zero planning, zero organizing, and zero streamlining gives you zero results. So, this is called as the R.P.M. And you got to be very careful in using this R.P.M. In the R.P.M, I'm sorry, I'm frequently getting calls. நம்ம லைவ் போடுறப்ப தான் எல்லாருக்கும் நம்ம மேலே பாசம் வந்து கால் பண்ணுவாங்க. So, you got to be frequently careful as far as preparing the R.P.M chart. அந்த R.P.M சார்ட்டில் அந்த மேசிவ் ஆக்ஷன் பிளானை நீங்கள் போட்டிருக்கிறது வந்துட்டு ஒரு செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே இருக்கணும். யூ ஹேவ் டு டிக், யூ ஹேவ் டு டிக், யூ ஹேவ் டு டிக். ஸோ அது உங்களுடைய தலையாய கடமை. ஸோ திஸ் இஸ் கால்ட் as using the reticular activating system properly in accordance with your desire. Yes. All right, so Rajesh, Karthik, Kavita, Sahinder, Dinesh, everybody, good evening. Thank you for being a fan, Dinesh. I'm so happy. I'm feeling very special. So this is how you use your reticular activating system. So Uday Chandar, if you are listening, I hope you are listening. Idhula vera edha questions irukka? In the reticular activating system steps நம்ம இனிமே யூஸ் பண்ணலாமா? Right. So vera edha questions இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க. So this, my dear friends, is called as reticular activating system, and I wish I could spend more time in this, but எனக்கு இப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. So that's why I'm closing. Perhaps the calls that I receive are also regarding the evening classes. What are the points, and we'll execute the program. Yes, have lots of R.P.M plans for your projects, and reticular activating system உடைய டிரைவர் தான் இந்த R.P.M plan அப்படிங்கிறது. R.P.M சார்ட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னல் ஃபுல்லாக R.P.M சார்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த ஜேர்னலில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ ரிசல்ட், பர்பஸ், மேசிவ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த மேசிவ் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுகளை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு the notes. Focus on important thing, journal the details of the thing, record the proof, make the focus visible. Start simple, don't give too much data to R.A.S, and prepare an R.P.M chart. Write down the R.P.M. Smart, very smart. Uday Chandar, thank you. So that's going to be useful for many people who are going to watch this video as well. So that's it. This is called as reticular activating system. Simple as சொல்லப்போனா reticular activating system உங்களுக்கு இருக்கிற ஒரு ஜீனி, விளக்கிலிருந்து கிளம்பின ஜீனி மாதிரி. சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்காக நல்லா வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடணும், யோசிக்கணும், அப்சர்வ் பண்ணணும், கேதர் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், அந்த நோட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இத்தனையும் நீங்கள் செய்யணும். அது செஞ்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு திரும்ப செய்யும். ஆனால் இதெல்லாம் எதையுமே செய்யாமல் அப்படியே சும்மா விஷுவலைசேஷனில் ஆன் த ஸ்கை ஓவர் தி ஏர் அப்படிங்கிறதுல உங்களுடைய திங்கிங் இருந்துச்சுன்னா you're not going to get any sort of benefit whatsoever. அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், அந்த மிசைல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அந்த மிசைலில் வந்துக்கிட்டு கரெக்டாக ஆஃப்டர் யூ கெட் லான்ச்ட் யூ ஹாவ் டு கோ அட்லீஸ்ட் 1.55 meters towards the northern south, and then you have to make a transition shift towards the west, and then you have to make a sharp right turn towards the north again, and you have to hit the target. அப்படின்ட்டு அந்த பட்டன் அழுத்தினோன்னா அது and go blast the target. அந்த கான்செப்ட் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு விஷயத்தை பெஞ்ச்மார்க்காக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஆல்ரைட், வெப்பன் மெக்கானிசமுக்கே இதை அவங்க யூஸ் பண்ணும்போது லைஃபுங்கிற இவ்வளோ அற்புதமான மெக்கானிசமுக்கு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன சார் இது இந்த ஆல்ஃபா லெவல் மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் நீங்கள் தெராப்பிஸ்லாம் கொடுக்குறீங்களே, அப்புறம் இந்த ட்ரான்குலிட்டி மெடிடேஷன் நேற்றெல்லாம் கூட சொன்னீங்களே நேற்று நம்மளுடைய லைஃப்பில், அதெல்லாம் இதுவும் அதுவும்
கனெக்ட் ஆகப்பட்டிருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது கொஞ்சம் மெக்கனைஸ்ட் வேயாக சயின்டிஃபிக் வேயாக கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வேயாக கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் வேணும். அது இதை யூஸ் பண்ணாலும் சரி, இதை யூஸ் பண்ணாலும் சரி. பட் இந்த கான்செப்டை உலகளவில் எல்லாரும் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் அக்யூரசி கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் யூஸ் பண்ணுங்க. All right. So, if there are no questions, I would like to close here. Use the reticular activating system and let R.P.M chart be your wonderful kind of magnum and a very good resource for using the reticular activating system. And if you got any questions or if you got any doubts on this reticular activating system, please let me know when we are meeting in our next live. I cannot thank you enough, sir, and very useful information for my plan of action. Special thanks for my introduction. Always a pleasure, Uday Chandar. You have been a very, very, very sincere person, and this one is my gift to you. Consider it as a gift. So bring more laurels to your company, bring more laurels to your own self-esteem. Thank you. Thanks a lot. I would like to rest my case and 3 நாளா தொடர்ந்து லைவ் போட்டிருக்கேன். திரும்ப பாருங்க. Go back. சக்சன்டிவாக ப்ரீவியஸ் லைவோடைய லிங்க்கையும் நான் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டுட்ருக்கேன், சாப்டர்ஸ் போட்டுட்ருக்கேன். ஐ மேக்கிங் திங்ஸ் அ லாட் மோர் ஈஸியர் ஃபார் யூ. டைம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால. ஏன்னா ரைட் நவ் ஐ ஹவ் காட் திஸ் ஈவினிங் கிளாஸஸ் அண்ட் திடீர்னு ஏதோ ஒரு காலேஜில் என்ன புக் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, ஒரு லைவ் வரல அப்படின்னம்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் கெட்டிங் பிஸி. ரைட். ஸோ on July 2nd we spoke about how to have everlasting confidence, and confidence does not have anything to do with the age. And yesterday we spoke about how to forget some painful things that are haunting, and today we spoke about reticular activating system. Moone connect panni parunga. There is a wonderful pattern, right? Okay, everlasting confidence, forgetting the things that are unnecessary for you, and using the reticular activating system. இதுவே ஒரு கோர்ஸ் மாதிரி தான். இந்த 3 நாளில் நம்ம பேசின இந்த லைவ் ஸ்ட்ரீம் கான்செப்ட்ஸே ஒரு கோர்ஸ் மாதிரி தான். இதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் யோர் ஸ்ட்ரென்த். How to visualize? Go back to my playlist and you will find the videos. I cannot speak right now because so far I have been speaking only about that. Playlist பாருங்க, என்னோட சேனலில் ப்ரௌஸ் பண்ணுங்க. விஷுவலைசேஷனை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். Use it. So this is Manikandan Sundaresan resting the case. Rekha, thank you so much. Thanks for listening and thanks for watching. Thanks for acknowledging too. So until I meet you with the next video, never ever stoop down to any form of negativity, and always expect only great things in life and live strong. Life is very easy. Don't make it tough. All right? Thank you so much. Walk with the head held high and live like a king and live like a queen. Jai Hind.